வெல்கம் டு திவாலி சீரிஸ் எபிசோட் 4. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழகான லெஹங்காஸ் அண்ட் ஹாஃப் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். அது மிஷின்லேருந்து வாங்கினது தான். நாங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ப்ரௌன் கலர் இருக்கிற இந்த லெஹங்கா தான். இது லெஹங்கான்னு சொல்லலாம், ஆஃப் சாரின்னு சொல்லலாம். இது வந்து செமி ஸ்டிச்டு. இது ஆக்சுவலி ஸ்கர்ட் தான் வந்து செமி ஸ்டிச்டாக இருக்கும். டாப் பார்த்தீங்கன்னா செமி ஸ்டிச் இருக்காது, ஃபுல்லி அன்ஸ்டிச்சாக தான் இருக்கும். இதுதான் செமி ஸ்டிச். இப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ எங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்கு. எனக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அழகா இருக்கு. நிறைய பீஸா கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் கலர்ல சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலர்ல எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது கோல்டன் கலர் கொடுத்தா எப்படி இருக்கும்னு தெரியல, பட் ஆனால் இந்த கலர் கொடுத்தா என்ஹான்ஸ் பண்ணி தெரியுது. கீழே அழகா பிகாக் டிசைனாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1201. இப்போ நான் வாங்கின செல்லர் கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. இல்லை இன்னொரு கலர் அவைலபிளா இருக்கு, லாவெண்டர் கலர். அதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. ஆனால் வேற செல்லர் கிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 1211. இவங்க 201, 1201. இவங்க கிட்ட வந்து 1211. பட் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப வெயிட்டா இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா கேன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பஃபியா நிக்கணும்னுக்காக கேன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல தெரியக்கூடாதுக்காக இங்க லைனிங் வச்சு தச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இதுக்கு இதான் டாப். இது பாத்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க. நைஸ், அவங்களே லைனிங் கொடுத்துருக்காங்க டாப்புக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ். இது ஆஃப் ஆஃப் த ஸ்லீவ் கட் பண்ணிட்டு ஒரு ஸ்லீவ்ஸ்க்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபுல் ஸ்லீவ்ல கட்டியிருக்காங்க. இதுல வந்து ஃபுல் ஸ்லீவ்ல வராதுன்னு நினைக்கிறேன், இவ்வளவுதான் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பேக்குக்கு கிளாத் வந்து பிளெயினா தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட். இது அப்படியே பேக்குக்கு வரும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் நிறைய பேர், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதில் வாங்கி வச்சிருக்காங்க, நிறைய வாங்கி ரிவ்யூ போட்டிருக்காங்க. எல்லாமே அழகா இருந்துச்சு. ஆனால் தான் இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன்னு. இதுக்கு ஷால் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க ஷால். இதுலயும் வந்து அந்த சில்வர் கலர்ல எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, சமிக்கி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன உட்பட நிறைய பேருக்கு வந்து லெஹங்கா போட பிடிக்காது. எதனாலனா அதுல வந்து பஃபியா இருக்காது, ரொம்ப ஸ்லிம்மா இப்படி இப்படி ஸ்ட்ரைட் கட் மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் பிடிக்காது. பட் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. என்னவென்றால், நான் ஒரு கேன் ஸ்கர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கர்ட் வேணா யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட் அனார்கலி, ஃபுல் அனார்கலி கவுன் வேற முடியுங்களா, அது கூட உங்களுக்கு பஃபியா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அது கூட போடலாம். நீங்க இல்ல வெறும் ஸ்கர்ட் அண்ட் டிஷர்ட் போடுறீங்க அப்படின்னு பர்சன் ஆனீங்கன்னா நீங்க அது கூட நீங்க போடலாம். நீங்க போட்டோ ஷூட்ஸ்க்கு, இல்ல நீங்க அவுட்டிங் போறீங்க, இல்ல நீங்க பிரைட் மெய்ட்ஸ், அந்த மாதிரி எந்த பர்சன் ஆனீங்கன்னா அந்த கேன் ஸ்கர்ட் ஒன்று வாங்கி வச்சீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நம்மளுக்கு. சாரீஸ் கூட டிஃப்ரெண்டா இப்போ வந்து லெஹங்காஸ் மாதிரி கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கட்டணும், நீங்க டிஃப்ரெண்டா ஏதாச்சும் நீங்க பண்ணணும்னு வச்சீங்கன்னா நீங்க தாராளமா அந்த மாதிரி ஸ்கர்ட் வாங்கி வச்சீங்கன்னா நல்லா பஃபியா இருக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் காட்டுறேன். இதுதான் அந்த கேன் ஸ்கர்ட். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 635க்கு நான் வாங்கியிருக்கேன் நான். இதுல மேல வந்து பார்த்தீங்கன்னா 2 நெட்டட் லேயர் வரும். இது கேன் தான், ரொம்ப திக்கான கேன் கிடையாது, ரொம்ப தின்னானது தான். இது கேன் ரொம்ப திக்கா இருக்கும். இங்க ஸ்ட்ரிங்லாம் நிறைய இடையில வரும், அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் பஃபியான நெட்டட் கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா இது ஹிப் கிட்ட வர்றது இந்த இடம். அது கீழே ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டட்ல கொடுத்துருக்காங்க. நைஸ். இது கீழே இருக்க பார்ட் தான் டிஃப்ரெண்ட். உள்ள லைனிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது கீழே இங்க ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. பஃபியா நிக்கிறதுக்காக கீழே ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் வாங்கி வச்சு இது வந்து ஒர்க் ஃபார் மணின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சொல்லலாம். நல்லாவே இருக்கு. என்கிட்டயும் ஒன்று இருக்கு, கிரீன் கலர், மேரேஜுக்கு வாங்கினது. அது அப்படியே இருக்கு. ஆனால் ரொம்ப பெருசு. அது நான் கிளாத்தோட தச்சுட்டேன் அது, அதனால அது ரொம்ப பெருசா அது நிறைய யூஸ் பண்ண முடியல. பட் இதெல்லாம் மாதிரி வாங்கி வச்சுருந்தோம், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஸ்கர்ட் கூட நார்மல் ஸ்கர்ட்டா தச்சுட்டு இது கூட உள்ள போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டாங்க காசு. அது எங்கேயுமே போட கூட முடியல. இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சா வெறும் ஸ்கர்ட்டோட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வெளியே போகும்போது. ரொம்ப அழகா இருக்குது. 635க்கு இது ஒர்த்ஃபுல் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துலாமா? இதை வந்து ஜஸ்ட் மேலே வச்சு உங்களுக்கு லுக் காட்டுறானே எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இந்த கலர் ஆஃப் சாரி தான். எஸ், இது ஒரு
ரஸ்ட் கலர்னு ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக இந்த கலர் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அதனால இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். இதுலேயே நிறைய கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இது நான் வாங்கும்போது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 579, இப்போ 530. எஸ், இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹாட் சில்க்ல கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஓவரால் 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. பட் இந்த கலர் நான் சூஸ் பண்ணுவேன் கலர் நான் சூஸ் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் திஸ் கலர். எஸ், ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்டிச்டு, இது வந்து அன்ஸ்டிச்டு, இது வந்து ஸ்டிச்சே பண்ணாமல் இருக்கிற லெஹங்கா. இது ஆஃப் சாரி. இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தச்சுக்கலாம். இது அதோட பார்டர். நல்லா இருக்குல்ல, நான் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். நல்லா காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமான்னு தெரியல. காப்பர் கலர் இந்த கலருக்கு நல்லா ஆப்டாக எடுத்து காட்டுது. நல்லா இருக்குல்ல, நைஸ். நல்லாவே அகலமாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இதான் தாவணி, ஜார்ஜெட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது. அண்ட் சைடில் பார்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க் காட் ரொம்ப பெரிய பார்டராக கொடுக்காம கொஞ்சம் தின்னான பார்டராக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மீடியமான பார்டராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஆஃப் சாரி வேர் பண்ணும்போது. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இந்த காப்பர் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா ஃபெஸ்டிவல் வைப்ல கொடுக்கும் நம்மளுக்கு. நைஸ். இது வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு வச்சுக்கலாம். நம்ம பார்டர் நல்லா இருக்கு. 500க்குலாம் தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல இருக்கு, ஒழுங்காக ஸ்டிச் பண்ணணும் அவங்க ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ராமர் ப்ளூவில் இருக்கிற இந்த ஆஃப் சாரி தான். இதுவும் அன்ஸ்டிச் தான், இது செமி ஸ்டிச் கிடையாது. நல்ல ஒரு ஷிம்மரி ஷேட்ல இருந்துச்சு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு இது. இதுலேயே ஒரு 9 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா பார்டர் ஆக்சுவலி கீழே செம்ம பெருசு, சாரியில் வர மாதிரி நல்ல லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. நைஸ், நல்லா இருக்கு, அழகா இருக்குல்ல. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 929. இது ஆர்ட் சில்க்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த ஷால் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா, இல்ல எல்லாம் கோல்டன் கலர்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா எடுத்துக்காட்டு ஹைலைட் பண்ணி. இதுக்கு இதுதான் பிளவுஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங். ஓ, ஃபேப்ரிக் அவங்களோட பொட்டிக்கோட நேம்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சி, இதுதான் இதுதான் ஃப்ரண்ட்டு, இது பேக் நினைக்கிறேன், இல்லை ஸ்லீவ்ஸ்க்கான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து டைலருக்கு தான் தெரியும், இது பார்த்தா தான். நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் வேர் பண்ணியிருக்கேன் லெஹங்கா தான். இது லெஹங்கான்னு சொல்லலாம், சோலி சொல்லலாம், நம்ம வந்து எப்படின்னா சொல்லலாம், அந்த மாதிரி ட்ரெஸ் தான் இது. நீங்கள் ஷால் எடுத்துட்டிங்கன்னா இது ஸ்கர்ட் அண்ட் டாப்னு சொல்லலாம், ஷால் போட்டிங்கன்னா லெஹங்கான்னு சொல்லலாம். நான் மீடியம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மீடியம்ஸ் தான் ரிசீவ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸால ஷால் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கர்ட் அண்ட் டாப் பார்த்தீங்கன்னா சில்க், ஹார்ட் சில்க்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு லைனிங்குமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. ஒர்க் ஃபார் த ப்ரைஸஸ் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேட். ஸ்கர்ட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட் ஒர்க் கொடுக்கல உள்ள அட்ஜஸ்ட் பண்றதுக்காக, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்க ஷால் மட்டும் ஆர்கான்ஸால இருந்தாலும் கொஞ்சம் முடப்பா இருக்கும், நீங்க பின் வச்சு குத்திக்கலாம் நீங்க. ஸோ நீங்க ஈஸியா இருக்கும் கேரி பண்றதுக்கு. இது ஓப்பன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஃபேஷன் கொடுத்துருக்காங்க. இது சி லாங் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங்கா இருக்கு, நம்ம தைஸ் வரைக்குமே இருக்கு. சரிதான், நான் உள்ள வந்து கேன் போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு பஃபியா தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு நான் கிட்ட வந்து காட்டுறேன், பின்னாடி பேக் மிரரில் தெரியும் நினைக்கிறேன். நான் ஃபுல் வீடியோவில் காட்டும் போது கூட உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1368. தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சம்கி ஒர்க், கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்கர்ட்டில், நல்லா இருக்கு. ஷாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சைட் எட்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சம்கி ஒர்க்கோட. ரொம்ப நல்லா இருக்கு. பீட்ஸ் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி இருக்கு டிசைன்ஸே. சரிதா, நல்லா இருக்கு, ரொம்ப கிராண்டா இருக்கு. நம்ம ஒரு ரிசப்ஷனுக்கு நீங்க வேர் பண்றீங்கன்னா, நீங்க பிரைடா இருந்தீங்கன்னா சொல்றேன்னு, அவங்களே வேர் பண்ணலாம் போல, அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு. ஸ்லீவ்ஸ்லாம் பாருங்க, நல்லா எவ்வளோ ஹெவி பாருங்க. சி, நல்லா இருக்குல்ல, நல்லா ஹெவியா இருக்குல்ல. டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுலயே நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பர்பிள் மாதிரி இருந்துச்சு. பட் நேரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ மாதிரி இருக்கு. பட் ஆனால் ஓப்பன் பண்ண அப்புறம் எது நல்லா லாவெண்டர் கலர் தான் அப்படின்ட்டு. ஓகே, செம்மையா இருக்கு.
ஏன்னா செம ஹெவியா இருக்கு, நல்ல கிராண்டு. இந்த கேன் போடுறதுக்கு அப்புறம் நல்லா பஃபியா இருக்கு எனக்கு. ஏன் முடிச்சிருக்கேன் எனக்கு தெரியுதா? நான் ஃபுல் வீடியோ கட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தெரியும் ஃபுல் வியூவை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லெஹங்கா தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால அதோட கலர் இதுதான் ஒரு கலரு. நான் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்கர்ட் போட்டிருக்கிறேன், அதை விட மேலே தான் வச்சுருக்கேன். அதுக்கே எனக்கு வந்து கீழே நல்லா நிற்குது, ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி கீழே ஆல்ரெடி வந்து அவங்க கேன் வச்சுருக்காங்க அந்த எட்ஜில். இதுதான் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1100. அண்ட் இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. நான் வேர் பண்ணுறதுக்குமே லைனிங் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் ஸ்கர்ட்டுக்குமே லைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதோட ப்ளீட்ஸ் தெரிஞ்சா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அழகாக ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த டிசைன் தான். பேஸ்டல் கலர்ஸ்ல அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ஹைலைட்டே இந்த ப்ளீட்ஸ் அண்ட் இந்த டிசைன் மட்டும் தான், கீழே இருக்க டிசைன் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து சில்வர் கலர் டோன்ல கொடுத்துருக்காங்க. லைட் ஒரு கோல்டன் கலர் சொல்லலாமா, ஒரு கோல்டன் கலர்ல சில்வர் கலர்ல மிக்ஸ்ட் ஆஃப் கலர்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ்லி. அண்ட் அங்கங்க சின்ன சின்ன ஃபிளார்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து மல்டி கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, பேஸ்டல் கலர்ஸ்ல. லைனிங் பாருங்க, உள்ள இந்த கேன் எட்ஜ் வரையும் கொடுத்துருக்காங்க. நைஸ். அந்த ஏன்னா அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுக்காக இது வரைக்குமே லைனிங் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? நல்லா இருக்கு, தாராளமாக வாங்கலாம். இல்லை வெளியே போய் வாங்கினா கண்டிப்பாக அதிகமாக தான் சொல்லுவாங்க. இதுக்கு இதோட ஷால் 3 ஃபேப்ரிக்குமே வந்து சில்க் ஃபேப்ரிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஷால் எல்லாம் சாஃப்டா இருக்கு இல்ல? வா, நம்ம ஆர்கன்ஸா மாதிரி கிடையாது. ப்ரீவியஸா இந்த நான் வேர் பண்ணிக்கிற ட்ரெஸ் மாதிரி இல்லை. இதெல்லாம் அழகா நிக்குது, தாவணி மாதிரி நிக்குது. நம்ம கான்ட்ராஸ்ட் அதான் நம்ம ட்ரெஸ் வச்சிருந்தா கூட நம்ம இது கான்ட்ராஸ்டா போட்டுக்கலாம். நம்ம தாவணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் மோர் திங், பிளவுஸுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, பட் லைனிங்குமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் பெண்ட் பண்ணியிருக்கு, மடிச்சிருக்கு, நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. இது ஸ்லீவ்ஸ்க்கான டிசைனு. இதுதான், இது எட்ஜில் வரும் இந்த 2 ஸ்லீவ்ஸுக்குமே. நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா பேக் நெக்குன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் சீஸ்லி எனக்கு தெரியல எந்த பக்கம் டிசைன் வரும்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு டிசைனுமே. இதுலையுமே அழகாக பேச ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே தீம்ல கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது தாராளமாக 1100 வாங்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாம், குவாலிட்டி நல்லாவே இருக்கு. எனக்கு எங்கேயுமே டேமேஜா இல்லை, நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலானது. நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. நான் ஆர்டர் போடும்போது வந்து ரொம்ப ஆசையாக தான் ஆர்டர் போட்டேன், பட் ஆனால் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது கலர் காம்பினேஷன் பாருங்க, ஒரு நல்ல ஹாட் சில்க்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 593. இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே நான் வாங்கினேன். இந்த கிரீன் வித் இந்த பிங்க், வா, இது கீழ் பார்டர்ல வர மாதிரி. இது ஸ்கர்ட் ஆக்சுவலி, இது வந்து அன்ஸ்டிச் தான். இது பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. வா, நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. இது உள்பக்கம். ஓகேவா? இதுதான் பிளவுஸ். இது வரைக்கும் கட் கொடுத்துருக்காங்க பாருங்க, லைனிங்க கட் பண்ண மாதிரி. எந்த சில்க் ஒர்க்கும் கொடுக்காம கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தான் பிளவுஸ். இதுதான் பிளவுஸ் இதுக்கு. இது ஃபுல் ஃபுல் தாவணி. ஆனால் தாவணி கொஞ்சம் எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, அது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப ஈஸியாக ப்ளீட்டட் வச்ச மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் ஹார்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன அயன் பண்ணி வச்சா ரொம்ப அழகா நிற்கும். அந்த மாதிரியான ஃபேப்ரிக் இது. பனாரசி மாதிரி இவங்க பின்னாடியே நம்ம வச்சுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்க மாதிரி இருக்கு, சாரி காப்பர் டிசைன்ல. இப்படி வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வாங்கினேன். சீரியஸ்லி ஒர்த் ஃபார் த ப்ரைஸ்னு சொல்லலாம். 593க்குலாம் தாராளமாக வாங்கலாங்க. ஒரு 6 ஆஃப் சாரீஸ்லாம் தாராளமாக வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் அந்த சாரியில் செக்டு போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தா இந்த ஆஃப் சாரீஸ் அந்த லேங்காஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லிட்டு போங்க. அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தீபாவளி சீரீஸில் பார்த்துலாமா? அடுத்த பை ஃப்ரம் உங்கள் ஜெம்னா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.